அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். ஏசாயா 61:4. And they shall build the old wastes. They shall raise up the former desolations, and they shall repair the waste cities, the desolations of many generations. Isaiah 61:4. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காட் கூசிஸ் மினிஸ்ட்ரி சார்பாக இணைந்து ஜெபிக்கிற ஊழியர்கள், யூடியூப் சேனல் வாயிலாக செய்தியை கேட்கிற ஊழியர்கள் மற்றும் தேவ பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார் என்பதை உறுதிப்படுத்துகிறேன். தேவனாகிய கர்த்தருடைய கிருபையினாலே கடந்த 4 மாதங்களை கடந்து வந்திருக்கிறோம். சூழ்நிலைகள் நம்மை எத்தனையோ விதங்களிலே சோர்வுக்குள்படுத்தி இருக்கலாம். ஆனாலும் அவை எல்லாவற்றையும் ஜெயிக்க தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அவருடைய கிருபையும் சமாதானமும் பாதுகாப்பும் தயவும் கடந்த 4 மாதங்களில் இருந்தது போல இந்த 5வது மாதத்திலேயும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் உங்கள் ஊழியங்களோடும் இருக்க வேண்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் நம்மை கொண்டு இந்த மாதத்திலே பெரிய காரியங்களை செய்வாராக. தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் ஜெபித்து பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் கொடுத்த வார்த்தையை உங்கள் முன்பாக பேச விரும்புகிறேன். பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இந்த வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: அவர்கள் நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். இதே அதிகாரத்தில் அவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை விசுவாசத்தோடு நம்மை நாமே ஒப்பிட்டு பார்த்து கொள்வோம். தேவனாகிய கர்த்தர் நம்மை கட்டுகிறவர்களாக மாற்றுகிறார். நம்மை பூர்வமானவைகளை கட்டுகிறவர்களாக மாற்றுகிறார். இந்த 61ஆம் அதிகாரத்திலே மேலே இருந்து 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தில் எப்படிப்பட்டவர்கள் என்று பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஜனங்கள் சிறையிருப்பில் இருக்கும் பொழுது கர்த்தர் தீர்க்கதரிசியின் மூலமாக உறுதிப்படுத்துகிற வார்த்தை, சிறைப்பட்டு இருக்கும் பொழுது, நொறுக்கப்பட்டு இருக்கும் பொழுது, துயரப்பட்டு இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களை கொண்டு பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவிப்பேன். விசுவாசிக்கிறவர்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஏனெனில் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரால் மட்டுமே அதை செய்ய முடியும். இல்லாததை இருக்கிறவராக அழைக்கிறவர். மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். இன்னும் அநேக வசனங்களை ஆதாரமாக இதே போல் சொல்ல முடியும். தேவனாகிய கர்த்தர் உங்களை கட்டுகிறவர்களாக பலப்படுத்துவார். நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், என்னுடைய காரியங்களே இன்னும் கட்டப்படாமல் இருக்கிறது, என்னையே கட்டி எழுப்புவதற்கு ஒரு ஆள் வேண்டுமே. இல்லை, உடைந்திருக்கிற நொறுங்கி போய் இருக்கிற துயரப்பட்டு இருக்கிறவர்களை கொண்டு கர்த்தர் செய்கிற மகத்துவமான செயல். இது நிமித்தம் அவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஏன் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார் என்றால், தேவன் நாம மகிமைக்கென்று ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தின் பார்வையில் பைத்தியமானதை தெரிந்து கொண்டார். அநேக நேரத்திலே நாம் பலவீனம் உள்ளவர்களாகத்தான் இருக்கிறோம், பலனற்றவர்களாகத்தான் இருக்கிறோம். இதையெல்லாம் செய்வதற்கு எனக்கு திராணி இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். உண்மைதான்.
நம்முடைய மாம்சத்தின் பார்வையில் சரீர பிரகாரமாக முடியாத காரியமாயிருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் 3வது மாதத்தில் உங்களை கட்டி எழுப்புகிறவர்களாக மாற்றுகிறார். கட்டி எழுப்புகிறவர்களாக நம்மை மாற்ற வேண்டும் என்றால் முதலாவது நம்மை அவர் கட்டுகிறார். நம்முடைய இடைகளை கட்டி நம்முடைய கரங்களை பலப்படுத்துகிறார். 3வது வசனத்தில் பார்ப்போம் என்றால், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். இந்த 3வது வசனத்தினுடைய முற்பகுதியையும் கடைசி பிற்பகுதியையும் சுட்டி காட்ட விரும்புகிறேன். அதன் அடிப்படையில் ஸ்தோத்திரத்தோடு இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். முதலாவது, அவர்கள் என்று சொல்லப்பட்டிருப்பது யார்? எவர்களை கொண்டு தேவனாகிய கர்த்தர் பட்டணங்களை கட்டப்போகிறார்? நெடுங்காலமாய் பாழாய் கிடந்ததை கட்டப்போகிறார். யாரை கொண்டு புதிதாய் கட்டப்போகிறார் என்று பார்ப்போம் என்றால், 3வது வசனத்தின் முதல் பகுதியில் சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் என்று வாசிக்கிறோம். யார் அவர்கள்? துயரப்பட்டவர்கள். முந்தின வசனங்களை வாசிக்கும் பொழுது நொறுங்குண்டவர்கள். 1ஆம் வசனத்தில் சிறைப்பட்டவர்கள். அவர்கள் விடுதலையையும் அவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூற இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். இது தீர்க்கதரிசியின் மூலமாக கிறிஸ்துவை பற்றி முன் அறிவிக்கப்பட்டதாக இருந்தாலும் இன்றைக்கு அதே கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அதே ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்க தேவனாகிய கர்த்தர் நம்மை கட்டவிழ்த்து நம்மை விடுதலையாக்கி நொறுங்கொண்டு இருக்கிற நமக்கு காயங்களை கட்டுகிறவர். கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஊழியத்தின் பாதையிலே நாமும் அநேக நேரங்களிலே நொறுங்கி போகிற காரியங்கள் நமக்கு ஏற்படுகிறது. வருத்தப்படுகிற, கலங்குகிற சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. ஆனாலும் நம்மை கட்டுகிறவர் அவர். நம்முடைய காயங்களை கட்டுகிறவர். நம்முடைய கட்டுகளை அவிழ்த்து விடுகிறவர் அவர். நாம் வளரக்கூடாதபடிக்கு, செழிக்கக்கூடாதபடிக்கு, நாம் எழும்பக்கூடாதபடிக்கு கட்டுகளை அவிழ்க்கிறவர் அவர். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் என்று வாசிக்கிறோம். முதலாவது, தேவனாகிய கர்த்தர் நம்மை சீர்படுத்துகிறார். நாம் எழுந்து கட்டுகிறவர்களாக மாறுகிறதற்கு முன்பாக நம்மை சீர்படுத்துகிறார். நம்முடைய துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தை தருகிறார். கடந்த மாதத்தில் கூட பார்த்தோம், அபிஷேகம் அது ஆனந்த தைலம். சந்தோஷமாய் இருப்பது என்பது ஒரு ஆனந்த தைலம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை கடந்த மாதத்தில் பார்த்தோம். அப்படி தேவனாகிய கர்த்தர் நம்மை அபிஷேகித்து நம்மை விடுதலையாக்கி தம்முடைய வேலையை செய்யும்படியாய் நம்மை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். நம்முடைய வேலை நாம் எழுந்து கட்டுவதே. நாம் இடிக்கிறவர்கள் அல்ல, நாம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறோம். நாம் பாழாய் கிடந்தவைகளை புதுமையாக்குகிறோம். அப்படிப்பட்டதான அபிஷேகத்தை தேவனாகிய கர்த்தர் நமக்குள்ளே தந்திருக்கிறார். இந்த 3வது மாதத்தில் விசேஷமாக தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். பாழாய் கிடந்தவைகளை கட்டுகிறவர்களாக நம்மை மாற்றுவார். 3வது வசனத்தின் கடைசி பகுதியில் வாசிக்கிறோம், கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். நாம் நீதியின் மரங்களாக கர்த்தருடைய மகிமைக்கென்று நாட்டப்பட்டவர்களாக மாறுவோம். யார்? துயரத்திலே இருந்தவர்கள், துயரத்திலே சிறைப்பட்டு இருந்தவர்கள், கலங்கி போய் இருந்தவர்கள், இது எதுவும் நடக்காதது என்று இருந்தவர்கள். ஒருவேளை இந்த கால வேளையில் நீங்கள் நொறுக்கப்பட்டு இருக்கலாம். ஊழியத்திலே பெரிய மாற்றம் இல்லாமல் இருக்கிறீர்களா? குடும்பத்திலே பெரிய வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறீர்களா? உங்கள் துயரங்களை மாற்ற தேவனாகிய கர்த்தர் நம்மை அபிஷேகித்திருக்கிறார். எப்படிப்பட்டதான அபிஷேகம் என்றால், இதுவரைக்கும் கூனி குறுகி கிடந்த உங்களை சகலவற்றையும் புதிதாய் கட்டுகிறவர்களாக தேவனாகிய கர்த்தர் மாற்றுவார். பாழாய் கிடந்த ஸ்தலங்களை நீங்கள் புதுப்பிக்கும்படியான ஒரு அபிஷேகத்தை, ஒரு அக்கினியை தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு தருவார். நிர்மூலமானவைகளை புதுப்பிக்கும்படியான ஒரு சக்தியை, ஒரு வல்லமையை தேவனாகிய கர்த்தர் தருவார். தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடக்கிற வாழ்க்கையை, ஊழியங்களை புதிதாய் கட்டுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவாராக. நம்முடைய பார்வையிலும்
மற்றவருடைய பார்வையிலும் பலவீனம் உள்ளவர்களாகவும் இவைகளெல்லாம் செய்யக்கூடாதபடி பலனற்றவர்களாக நாம் காணப்படலாம். ஆனால் இந்த 3வது மாதத்திலே தேவனாய கர்த்தர் நம்மை சகலமும் உடையவர்களாக, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக, தேவனுடைய ஜனங்கள் ஊழியர்கள் அனைவரும் ஒன்று கூடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாக மாற்றுவார். கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை நம்முடைய மத்தியிலே செய்வார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மாதத்திலே முதல் நாளிலே விசுவாசித்து சந்தோஷமாய் அதை உறுதிப்படுத்துகிறேன். தேவனாகிய கர்த்தர் நம்மை சகலவற்றையும் எழுந்து கட்டுகிறவர்களாக, பாழாய் கிடந்தவைகளை கட்டுகிறவர்களாக, புதுப்பிக்கிறவர்களாக நம்மை அபிஷேகித்திருக்கிறார். அந்த அபிஷேகத்தை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவனாகிய கர்த்தர் என்னை அபிஷேகித்திருக்கிறார் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய மகிமையை இந்த மாதத்தில் காண்பீர்கள். தேவன் தாமே இந்த வார்த்தையின் மூலம் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, முதல் நாளிலே உம்முடைய சமூகத்திற்கு முன்பாக வருகிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தராகிய நீர் நடத்துவீராக. இந்த வார்த்தையை கேட்கிற யாராயிருந்தாலும் ஆண்டவரே, துயரப்பட்டிருக்கிற சூழ்நிலையிலிருந்து அவர்களை விடுதலையாக்கி எழுந்து கட்டுகிறவர்களாக மாற்றுவீராக. நமது யூடியூப் சேனல் வாயிலாக கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய வார்த்தையின் மூலம் தொடுவீராக. உம்முடைய வார்த்தையின் வல்லமையும் மகிமையும் அவர்களுக்குள் பாய்ந்து செல்வதாக. பலவீனப்பட்டு வியாதிப்பட்டிருந்தால் கர்த்தராகிய நீர் சுகமளித்து பலன் கொடுப்பீராக. ஆண்டவரே, பொருளாதாரத்தில் நெருக்கப்பட்டு சோர்ந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே அவர்களுக்கு பலனை கொடுத்து நிமிர்ந்து நிற்க உதவி செய்யுங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். தேசத்தில் எங்களை சீர்படுத்துகிறவர்களாக, திருத்துகிறவர்களாக, குடியேற்றி வைப்பவர்களாக நீர் எங்களை தேர்ந்தெடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். எங்களோடு ஊழியத்தில் இணைந்து ஜெபிக்கிற ஊழியர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. தேவனாகிய கர்த்தர் பலனை தருவீராக. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய மகிமையும் சமாதானமும் பாதுகாப்பும் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆளுகை செய்யட்டும். தேவனுடைய மகிமைக்கென்று நாட்டப்பட்டிருக்கிற நீதியின் விருட்சங்களாகிய நம்மை அவருடைய நாமம் மகிமைப்பட பாழாய் கிடக்கும் ஸ்தலங்களை கட்ட தேவனாகிய கர்த்தர் நம்மளை அபிஷேகித்திருக்கிறார். அந்த அபிஷேகத்திற்குள்ளாக இந்த மாதத்தில் பிரவேசிப்போம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். God bless you. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தியேனா வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதித்தேன். நன்றி பலிகள் செலுத்தியேனா வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நான் நடந்து வந்த பாதைகள்
முரடானவை, நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ? என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ? என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். போக்கிலும் எந்தன் மரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு. என் போக்கிலும் எந்தன் மரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு. என் கால்கள் சறுக்கின நேரம் அவர் கிருபை தாங்கினதே. என் கால்கள் சறுக்கின நேரம் அவர் கிருபை தாங்கினதே. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தியேனா, வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதித்தேன். நன்றி பலிகள் செலுத்தியேனா, வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் இயேசு நல்லவர்,